சூரிய பகவான் தனுசில் இருந்து மகரத்திற்கு செல்லும் இந்த விழாவை சூரிய பகவான் கடகத்திற்கு செல்வதை தான் ஆடி மாதம்னு நம்ம கொண்டாடுறோம். சூரியன் கன்னிக்கு செல்வதை தான் புரட்டாசி மாசம்னு கொண்டாடுறோம். சூரியன் மறையிறது தான் மார்கழின்னு கொண்டாடுறோம். அதே மாதிரி இப்போ தனுசுக்கு போற மகரத்துக்கு போறத மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறோம். ஸோ இந்த தை மாதத்திலே 4 பெயர்ச்சிகள் ஏற்படுகிறது. ஒன்று, ஜனவரி 14ஆம் தேதி நடக்கவிருக்கும் சூரிய பெயர்ச்சி. தனுசிலிருந்து சூரியன் மகரத்திற்கு செல்கிறார். அடுத்ததாக புத பெயர்ச்சி. புத பகவான் உங்களுக்கு 19ஆம் தேதி அவரும் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்கிறார். செவ்வாய் என்னடானா வக்ரமாகி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் 18ஆம் தேதி. சுக்கிர பகவான் என்னடானா உச்சம் பெற்று ஜனவரி 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மேனத்திற்கு போகிறார். 4 கிரகங்கள் உச்சம் பெறுகிறார்கள். ஸோ இப்போ இந்த 4 கிரகங்களால் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் செல்வ வளத்தையும் சுபிட்சத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கவிருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கான தை மாத பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுது? 4 கூடையவன் 9ஆம் வீட்டிற்கு பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். 4ஆம் வீட்டின் அதிபதி பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். இது எப்படிப்பட்ட பலன்களை தரும்? 4ங்கிறது என்ன? வீடு, மாடு, மனை. 4ங்கிறது ஹையர் எஜுகேஷன், ப்ரொமோஷன். ஸோ அந்த ஹையர் எஜுகேஷன், ப்ரொமோஷன் இது எல்லாமே 9ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது, பாக்கியஸ்தானத்திற்கு போகும்போது அது அடுத்த லெவல் பெறுகிறது. அடுத்த லெவல் என்ன? நான் இதில் படிக்கணுன்றது, ரஷ்யாவில் படிக்கணுன்னு இருந்தேன். நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கணுன்னு இருக்கேன். நான் நுழைவுத் தேர்வுகள் படிக்கணுன்னு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி மாதிரி, கேட் மாதிரி எக்ஸாம்ஸ் படிக்கணுன்னு இருக்கேன் போன்ற கனவுகள் எல்லாம் இந்த மாதம் பூர்த்தியாகும். கனவு பூர்த்தி ஆகுதோ அவளையோ, அது எங்கே போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்டர்லையாவது நீங்கள் போய் ஜாயின் பண்ணி நல்ல ட்ரைனர் கிடைப்பாங்க. நிறைய இடங்கள்ல நமக்கு உரிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு சென்டர் கிடைச்சிடும், நல்ல குரு கிடைக்க மாட்டாங்க. நமக்கு சொல்லித்தர்ற ஆள் அவர் பெரிய ஐன்ஸ்டீனோட தம்பி மாதிரியே பேசுவார். E = mc² வாட் ஐ ஹேவ் டு சே இஸ், எப்போ புரியுற மாதிரி சொல்லுங்கடா. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ப்ராப்ளம்னா இந்த ஆள் தன்னைத்தானே மிகப்பெரிய விஞ்ஞானி மாதிரி நமக்கு சொல்லித்தரான். ஸோ போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம ரொம்ப 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 சாதாரணமாக எடுத்துக்கணும். டிஎன்பிஎஸ்சியில் யூபிஎஸ்சியில் ஜெயித்தவங்கலாம் போய் கேட்டு பாருங்கள். அது ஒரு யுகம், ஒரு ஜென்மம் பிறந்து வரணும். கதவை மூடிக்கிட்டு சாப்பிட்டு வெளியே எங்கேயுமே போகாமல் படிச்சுட்டு இருக்கவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு மாதம் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள். சில பேர்கிட்ட மேனேஜர்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. என்ன பண்ணாலும் சரி, அவன்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் சொல்கிற மாதிரி தான். நான் போய் அங்கே போய் அட்டன் பண்ணணும்னு போவேன், எனக்கு முன்னாடியே ஃபோனில் பேசி எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சிருவீங்க. சிரிக்கிறாங்கப்போ ஆஃபீஸில் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் மேனேஜர் ஒரு ஓவர் ஸ்மார்ட். சில ஓவர் ஸ்மார்ட் மேனேஜர்லாம் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இந்த லூசு போய் 2 மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளை 3 மணிக்கு எழுப்பி விட்டு, பார்த்தீங்களா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா இல்லையா, தி இண்டுவில் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்துருக்கு. யோ பொழுதே விடியலையா, உனக்கு மட்டும் இண்டு பேப்பர் 3 மணிக்கு எப்படியா கிடைக்குது? டிஜிட்டல் வெர்ஷனில் பார்த்தேன் 12 மணிக்கு டிஜிட்டல். உனக்கு தான் ஆள் இல்லை, வேலை இல்லை. எனக்கு பொண்டாட்டி இருக்குது, குழந்தை இருக்குது. 12 மணிக்கு டிஜிட்டல் வெர்ஷனை நான் ஏன் பார்க்கணும்? இது மாதிரி ஒன்றுனா சில முட்டாப்பய மேனேஜர் ஒருத்தருக்கான், இவன்கிட்ட மாட்டிக்கிறது அதோட பெரிய கஷ்டம். நம்ம கம்பெனி பிராண்டை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம், அவன் இது எப்படா கொண்டு போய் பிச்சை எடுக்கிறதுனே யோசிச்சுட்டு இருப்பான். ஒன்று இவனை மாதிரி நம்ம ஆயிடணும், ஒன்றை மாதிரி என்னால் ஆக முடியாதா, நான் உழைச்சி தான் சம்பாதிப்பேன். பிளடி பெகர் பாய், நீ எப்படா பிச்சை எடுக்கிறதுனே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி சொல்லும் போது உங்க பாச நினைச்சுங்க சிரிப்பு வரும். கரெக்டு சார், மிகப்பெரிய ஐடியாலாம் கண்டுபிடிச்சு சொல்றேன். அது எப்படியாவது மசாலா அடிக்க வித்துறான் சார் இவன். ஒரு மசாலா அடிக்க டீக்கு ஆசைப்பட்டு உங்களோட மிகப்பெரிய ஐடியா வித்துருவான் அந்த ஆளு. அதனால சில பேர் அப்படிதான் டைரக்டர், நான் சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க, என்ன கதைனாலும் சொல்லுங்க, நான் ப்ரொடியூஸ் பண்றேன். இந்த ஆளு நம்பி அந்த கதையை சொல்லுவான். இவன்ட்டெல்லாம் போய் அது அப்புறம் எதுக்கு உன்கிட்ட காசே இல்லையா, அப்புறம் எதுக்கு அந்த கதையை 2 மணி நேரம் கேட்ட அப்படிங்கிற மாதிரி. இந்த 4:9 வரும்பொழுது அப்பாடா இன்னைக்கு தான் உண்மையிலே ஒரு விஐபி பார்த்துருக்கேன். இன்னைக்கெல்லாம் விஐபி மாதிரியே சுத்துறாங்க சார். எவனை பார்த்தாலும் ஒரு கார் வச்சிருக்கான், எவனை பார்த்தாலும் சிலுக்கு சட்டை போட்டிருக்கான். யார் என்ன எவன் விஐபி எவன் விஐபி இல்லைன்னே தெரிய மாட்டேங்குது. பேசுறதெல்லாம் பெத்த பேர் தான், ஆனா ஒரு 10 ரூபா காசு கூட இல்லை.
நம்ம அவனுக்கு பெரிய ஆள் நினைச்சு நம்ம சார் வணக்கம் சார் குட் மார்னிங் சார்னு நம்ம அவனுக்கு சொம்படிச்சு கிடையாது. நம்ம இவனுங்க வச்சு சம்பாதிக்கிறான்னு பார்த்தா இவனுக்கு நம்மளை வச்சு சம்பாதிச்சுட்டு போறானுங்க. 9ஆம் வீட்டில் இருக்கும்போது சார் ராசிபலனை சிரிச்சுட்டே பாருங்க. எப்பவும் சொல்றேன், நம்ம ராசிபலனை பார்த்தா பிபி, சுகர், அல்சர் முதலிய 67 வியாதிகள் வரவே வராது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு நடக்க போறத ஜாலியா சொல்றேன். 4 கூடியவன் 9ஆம் வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்ததாக 2ஆம் வீட்டிலே புத பகவான் செவ்வாய் வக்கமாகிறார். அப்ப என்ன ஆகும், நீங்க சும்மா இருந்தாலும் உங்க சுழி சும்மா இருக்காதுங்கிற மாதிரி, நீங்க சும்மா இருந்தாலும் உங்க பேச்சு சும்மா இருக்காது. படக்குன்னு பேசிடுவீங்க. சில பேர் அப்படிதான் படக்குன்னு பேசிடுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது புலோல அண்ணன் ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்ன, ஒரு புலோல வந்திருக்கோம், புலோல கெட்ட வார்த்தை கூட வருமா, புலோல ஏதாவது சொல்லிடுவீங்க. ஓ சொல்லிட்டா இருக்க ஏதோ ஒன்று சொல்லிடுவீங்க, ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிடுவீங்க. என்னடா திடீர்னு அவர் அப்படி பேசிட்டு, பெரிய மனுஷனா இருந்தா அந்த இதெல்லாம் நடக்கும். 2ஆம் வீட்டில் செவ்வாய் வருகிறார், வக்கரம் பெறுகிறார். எப்போ 19ஆம் தேதி. பேச்சை ரொம்ப ஜாகிரதையா பேசுங்க. 4 கூடியவன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். உயர்கல்வி, உயர் பதவி, உயர் படிப்பு எல்லாம் கிடைக்கும். சூப்பரா இருக்க போறீங்க. 2, 5 கூடியவன் வேற 9ஆம் வீட்டில் இருக்கான். குழந்தை பிறப்புக்கான அருமையான நேரம். ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேன் குருஜி, ஐவிஎஃப் பண்றேன், ஐயுஐ பண்றேன். என்ன வச்சு ஹாஸ்பிட்டலுக்கான 2 ஹாஸ்பிட்டல் கட்டினான். எனக்கு குழந்தை பெற்று தரேன்னே காற்று வாங்கி இன்னொரு கட்டணம் கட்டிட்டான். எனக்கு ஒன்றும் பிறக்க மாட்டேங்குது. நிறைய பேர் பார்த்தா சார் மகப்பேறு மருத்துவம்லாம் போனால் யாருமே நீங்கள் முன்னெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பச்சை பயிர் சாப்பிடுங்க, காலில் எழுந்திரிச்சு ஜாக்கிங் ஓடுங்க, அப்படிங்க இப்படிங்கலாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப், நீங்கள் ஐவிஎஃப் பண்ணக்கூடாது. எடுத்தோடனே முன்னெல்லாம் குடித்தா சொல்லுவாங்க, நீ கீழே நல்லி குடிங்க, வயிறு சரி பண்ணிங்க. இப்போல்லாம் ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளேஷன், ஏன் லிவரை மாற்றக்கூடாது, என்ன உருவுறதுலேயே இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ஐவிஎஃப் பண்ணி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நீங்கள் ஐவிஎஃப்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நேச்சுரலாகவே ஓகே ஆகும். அதனால் சத்யநாராயண சுவாமியை மகாவிஷ்ணு வழிபட்டு கொண்டு செல்லுங்கள், உங்களுக்கு குழந்தை பிறப்பு ஓகே ஆகும். அடுத்ததாக சூப்பரான விஷயம்னா, ராசிநாதன் உச்சம் பெறுகிறார். உடலில் இருக்கக்கூடிய சர்வ வியாதிகளும் சரியாயிடும். ராசிநாதன் உச்சமாகும் போது ஒரு புது தெம்பு அந்த மாதிரி இருக்கும். அப்படியே அசுர பலம், அடங்காத அசுரனா அப்படிங்கிற மாதிரி. நீ ஏற்கனவே ஒரு மாதிரி, ஏன்னா நீங்கள் சுக்கிரன் தான் உங்கள் ராசி அதிபதி, இவர் வேற உச்சம். அப்போ நீங்கள் அடங்காத அசுரன் தான். உங்களுக்கு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. முதல்ல இந்த முட்டாப்பேட்டு விடுதலை பெற்று உங்களுக்கு ஒரு நல்ல பாஸ் வர போகிறாரு. சூப்பராக உங்களை ரெகனைஸ் பண்ண போகிறாரு. உங்கள் திறமைக்கேற்ற மரியாதை கிடைக்க போகுது. ஸோ அப்போது கேட போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுக்கு கூட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.